பைக் வாங்க பணம் இல்லை என்று சைக்கிளில் சென்ற காலம் மலையேறிவிட்டது. இன்று ஒரு சைக்கிள் வாங்கும் விலைக்கு ஒரு காரை வாங்கிவிடலாம். குறைந்தபட்சம் ஒரு மோட்டார் பைக் வாங்கிவிட முடியும். அந்த அளவுக்கு தமிழகத்தில் சைக்கிளுக்கான சந்தை அதிகரித்து விட்டது. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு இதோ. தமிழகத்தில் கார், பைக் வாங்குபவர்களுக்கு இணையாக சைக்கிள் வாங்குவோர் அதிகரித்துள்ளனர். சைக்கிள் வாங்குவோரின் தேவைகளுக்கு ஏற்ப சைக்கிளின் தரமும் விலையும் உயர்ந்துவிட்டது. முன்பு நாம் அன்றாடம் பயன்படுத்திய சைக்கிள்களில் அலுப்பு தெரியாமல் 100 கிலோமீட்டர் செல்லலாம் என்றால் இன்றைய சைக்கிள்களில் 1000 கிலோமீட்டர் வரை செல்பவர்களும் உண்டு. மிகவும் எடை குறைவு என்பதே இந்த சைக்கிள்களின் முக்கிய சிறப்பு. 6 கிலோ மட்டுமே எடையுள்ள சைக்கிள்களும் உண்டு. ஒரு மாதத்திற்கு சென்னையில் இது போன்ற சைக்கிள்கள் 2 கோடி ரூபாய் முதல் 3 கோடி ரூபாய் வரை விற்பனையாகிறது. கஸ்டமர் ஜஸ்ட் சைக்கிள் வாங்க வந்தாங்க ஒரு 20-30,000. அதுக்கப்புறம் அவர் சில இங்கே இருக்கிற ரேஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்த உடனே 1.5 lakhs ஒரு ஹை அண்ட் பேக்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவருக்கு விடுறதுக்கு மனசே வரல. நெக்ஸ்ட் டே அவர் ஒரு கார் புக் பண்ணியிருந்ததை கேன்சல் பண்ணிவிட்டு அதுபோல் சைக்கிள் வாங்கிட்டார். இப்போ என்னடானா அது டெய்லி ஆஃபீஸ் கொண்டு போகிறாரு, டெய்லி ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறாரு. சைக்கிள் கடைகள் எல்லாம் இன்று சைக்கிள் ஷோரூம்களாக உருமாறி இருக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து அதிக அளவில் சைக்கிள்கள் இறக்குமதி செய்யப்படுகிறது. 20,000 ரூபாய் முதல் 8 லட்சம் ரூபாய் வரையிலான சைக்கிள்களை நினைத்தவுடன் சென்னையில் வாங்கிவிட முடியும். சென்னை மட்டுமல்ல, மதுரை, கோவை, திருப்பூர், திருச்சி என்று தமிழகம் முழுவதும் சைக்கிள்களின் விற்பனை கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த வகை சைக்கிள்களை வாங்குபவர்களில் 40% பேர் பெண்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ ஒரு 20,000 சைக்கிளுக்கும் ஒரு 40,000 சைக்கிளுக்கும் நம்ம முதல்ல போய் பார்க்குறப்போ எல்லாருக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஆஹா, சைக்கிளுக்கு இவ்வளோவா அப்படின்னு இருக்குது. நான் ஒரு புடவைக்கு கொண்டு போய் 10,000 ரூபாவோ 20,000 ரூபாவோ கடையில் போடுறதுக்கு அது ஒரு 4 தடவை கட்டுவேன். அது அப்படியே கபர்டில் இருக்கும். அப்புறம் இது போன வாட்டி கட்டிட்டு இது யாராவது பார்ப்பாங்களான்னு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு 20,000 ரூபாய்க்கு சைக்கிளை வாங்கி தினம் மெரிக்கலில் தப்பே கிடையாது. உடற்பயிற்சிக்காக அதிகமானோர் சைக்கிள்களை வாங்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்நிலையில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சவால் விடும் வகையில் நல்ல தரமான சைக்கிள்களை இந்தியாவில் தயாரிக்க இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது தற்போது 30% உள்ள இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும் என்பதே சைக்கிள் ஆர்வலர்கள் அரசிற்கு முன்வைக்கும் கோரிக்கையாக இருக்கிறது.